தொடர்ந்து நம்ம ஈரானுடைய இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாட்களாக சுத்திட்டே இருந்த ஒரு விஷயம், நெத்தனியாகு உயிரோட இல்லைங்கிற ஒரு விஷயம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாவே இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிருக்கு. அந்த தகவலை தான் பார்க்க போறோம். ஒரு 3 விஷயங்கள் நெத்தனியாவுடைய மகன் முதல் கொண்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியுடைய ஊடகமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது இல்லாம அவங்களுடைய அவசர மீட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா அதை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட எல்லா பக்கமுமே சைனா, துருக்கி, இன்னும் ஒரு சில நாடுகள்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா ரஷ்யால கூட என்ன பண்ணிட்டாங்க, நெத்தனியா வந்து இல்ல அப்படிங்கக்கூடிய செய்தியே வந்து போட்டாங்க. நெத்தனியாவுடைய மனைவி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொசாட்டுடைய தலைவர் 3 பேருமே இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்குது. என்ன தகவல் வந்திருக்குன்னு நம்ம பாத்திரலாம். இதுவரையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த தகவல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லும் போதே நம்ம என்ன சொன்னோம்னா, இப்படி ஒரு தகவல் வருது, ஆனா இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உறுதியாயிருக்குன்னே பல தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. முதல் விஷயமே வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவசர மீட்டிங்கே இன்னைக்கு போட்டிருக்காங்க. இஸ்ரேல்ல அவசர மீட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்க்கால அவசர மீட்டிங் இன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது. எப்ப நெத்தனியாகு ஆட்சியில அமர்ந்தாரோ அன்னையிலிருந்து அப்பப்ப இந்த மாதிரி மீட்டிங் போடுவாங்க. அதுலயும் காசா போருக்கு கடந்த 2 வருஷமா மீட்டிங் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான், அதுக்கப்புறம் லெபனான் போருக்கும் போட்டிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 6 நாளைக்கு முன்னாடி கூட வந்து என்ன பண்ணியிருந்தாரு, நெத்தனியாகு வந்து ஈரான் மேல தாக்குதல் செஞ்சுன்னுமே ஒரு 2-3 மீட்டிங் அடுத்தடுத்து போட்டு வீடியோ வெளியிட்டாரு. இத்தனை பண்ணவரு இந்த தடவை தான் மீட்டிங்ல என்ன பண்ணலன்னா அவரு கலந்துக்கல. அத வந்து பார்த்தா எப்படி வந்து எல்லாருமே சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய ஊடகங்களே இதுவரையும் அவர் வந்து பொறுப்பேற்ற நாள்ல இருந்து, அதாவது வந்து பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்ற நாள்ல இருந்து ஒரு தடவை கூட அந்த மீட்டிங் அவர் விட்டதே இல்லையாமா, வேற யாரையும் போட்டதே இல்லையாமா. ஏன்னா அந்த மீட்டிங்கே அவருதான் தலைவர். அதாவது வந்து ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அவருதான் முடிவெடுப்பாராமா. இன்னும் அவர் அந்த உரிமையை யாருக்கு விட்டு கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு அவர் இல்லாம அந்த மீட்டிங் நடந்திருக்கு. இப்ப இதுல நான் போடுற போட்டோ பாருங்க. முதல் போட்டோ வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ, இது பழைய மீட்டிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாம இருக்கக்கூடிய இஸ்ரேலி கார்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய போட்டோ போட்டிருக்கோம். இப்பத்த வந்து மீட்டிங். அப்ப இப்பத்த மீட்டிங்ல வந்து பார்க்கும்போது அவர் இல்லாம முதல் தடவையா நடந்திருக்கு. 100கணக்கான மீட்டிங் போட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காசால 100கணக்கான மீட்டிங் போட்டாங்க. எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுவார். ஈரானுக்காக மீட்டிங் போட்டு அவர் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வச்சு இஸ்ரேலிய ஊடகங்களே இப்ப வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. மனசு என்னமோ ஆயிட்டு. அப்படியே யாரெல்லாம் வந்து பார்த்தா அந்த மொசாட்டுடைய தலைவர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க அந்த மீட்டிங்ல, அவரும் இல்ல. அதுக்கப்புறம் நெத்தனியாவு கண்டிப்பா இருப்பாரு, அவரும் இல்லைங்கும் போது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலிய ஊடகங்களே 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது முதல் சம்பவம். 2வது சம்பவம், அங்கேயே அந்த மீட்டிங்லயே இருந்து வந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல இருக்கும், அவங்களுடைய லாங்குவேஜ்ல இருக்கும். அதே சமயத்துல அதுல இருந்தவங்க எல்லாருடைய ஃபேஸுமே எப்பயுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ சாதிச்ச மாதிரியும் இல்ல ஏதோ ஒண்ணு சாதிக்கிற மாதிரியும் ஒரு வெறி பிடிச்சவங்களாவே இருப்பாங்க. இன்னும் போனா நெத்தனியாகு வந்து பேசும்போதே வந்து அந்த மீட்டிங் பிடிச்சு வெளியிடும் போது எப்படி காட்டுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அட்டென்ஷனா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இதுவரை காமிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்குதான் வந்து அங்கிருந்து மீட்டிங்ல இருந்து வந்த போட்டோஸ், அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்த வீடியோஸ்லாம் பார்த்தா எல்லாருமே ரொம்ப மரண பயத்துல இருக்காங்க. எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டென்ஷனா ஒரு தடவை கூட அந்த மீட்டிங்ல இருந்து வீடியோ வந்தது இல்லை. ஆனா எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாருன்னா, டேபிளை வந்து தட்டுன்னு தட்டிட்டே இருக்காரு. கையை வந்து என்ன பண்றாரு, வச்சு டேபிளை தட்டிட்டே இருக்காரு. அது மூலமா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நெத்தனியாவை நம்ம இழந்துட்டோங்கிற மாதிரிதான் என்ன பண்றாரு, அதாவது வெளிப்படையா வந்து இஸ்ரேலுக்குமே இன்னும் அறிவிக்காதனால நேரடியா வந்து நெத்தனியாவை இறந்துட்டாங்கன்னு சொல்ல, ஆனா அடுத்த கட்ட முடிவெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பழிவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, கை வச்சு அந்த டேபிளை தட்டிட்டே வந்து அவர் பேசுறாரு. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இன்னும் இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சு, இனி நம்ம அவ்வளவுதானா, இஸ்ரேலே முடிஞ்சிருமாங்கிற லெவலுக்கு எல்லார் மூஞ்சிலுமே ஒரு பதற்றம் தெரிஞ்சிருக்கு, டென்ஷனா இருந்திருக்காங்க அங்க இருந்தவங்களா. இதை வச்சுட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இப்படி அவங்க நடந்துகிட்டதே இல்ல அப்படிங்கறதை சொல்லி அதுவா கூட காரணமா இருக்கலாம், அப்ப நெத்தனியாகு இழந்ததுனாலதான் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊடகம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இதுவரையும் 6 நாளைக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருந்தாரு, நெத்தனியாகு என்ன பண்ணியிருந்தாருன்னா, லெபனான்ல இருந்து தாக்குதல் வந்த ஒரு ராணுவ நிலையத்துக்கு போய் அங்க நடந்த அந்த துப்பாக்கி சூடெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதாவது ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க 2 வாரமா. அது இல்லாமலும் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்லயும் தாக்குறாங்க. லெபனான்ல தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட இவர் என்ன பண்ணிருக்காரு, எத்தனையோ த்ரெட்டன் இருக்கும் போது கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. பொதுவா இவர் பங்கர்ல தான் மறைஞ்சிருப்பாரு. ஆனா அப்பப்ப என்ன பண்ணுவாருன்னா களத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவாரு. எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலயும் இன்னும் அவர் வந்து ஆக்டிவா இருக்காருன்னு காட்டுறதுனாலயுமே அவருடைய ஆட்சி அங்க தக்க வைக்கப்படும். அதனாலதான் என்ன பண்ணுவாரு, எதிர்கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப களத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. திடீர்னு பங்கர் வழியா போவாங்க, திடீர்னு மேல
மேல ஏறி வருவாங்க, ஒரு போட்டோ எடுப்பாங்க, பாருங்க நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம், நாங்க பாத்துட்டோம், நாங்க சரி செய்வோம்னு சொல்லிட்டு மறுபடியும் பங்கருக்குள்ளே போயிருவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த நெத்தன்யா 6 நாளைக்கு அப்புறம் இதுவரையும் எந்த இடத்துக்குமே போல. 6 நாளைக்கு முன்னாடி போனதுதான், அப்பவே போர் உச்சத்துல இருந்த போதே அந்த இடத்துல வெளியே வந்தவரு இப்ப ஏன் வெளியே வரல அப்படிங்கக்கூடிய கேள்வி வருது. பப்ளிக் மீட்டிங் எதுவுமே போல, மிலிட்ரியுடைய கவுன்சில் மீட்டிங் கூட கலந்துக்கல. இவர் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி கவுன்சில் மீட்டிங்ல கண்டிப்பா கலந்துப்பாரு. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவுடைய தூதரை சந்திக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை இப்ப வந்து ரத்து பண்ணிருக்காங்க. எப்பயுமே வந்து அமெரிக்காவுடைய தூதரை என்ன பண்ணுவாங்க, போர் சமயத்துல வந்து சந்திப்பாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை சந்திப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காசா விஷயத்திலேயே அடிக்கடி வந்து சந்திச்சுதான் இருப்பாங்க. ஆனா தூதர் வராங்கன்னா, அமெரிக்காவுடைய தூதர் வராங்கன்னா அதெல்லாம் இவங்க ரத்து பண்ணதே இல்லை, இதுவரை ரத்து பண்ணதே இல்லை. சொன்ன மாதிரி மீட்டிங் நடந்திருக்கு காசாவுடைய போறப்பயே. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தூதர் வர்றதுக்கு தயாரா இருக்காரு, அவரு ரத்து பண்ணல, இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து ரத்து பண்ணிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மீட்டிங்க்கு அட்டன் பண்ண வேண்டிய ஆள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ரத்தாவல, இஸ்ரேல் தரப்புல இருந்து ரத்தாவுது அப்படிங்கும் போதே என்ன இருக்குன்னா, இப்ப அந்த ஒரு மீட்டிங் தள்ளி போனதே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கு, சம்பந்தப்பட்ட ஆள் இல்லை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆச்சே ஒரு வீடியோ, அந்த கடைசியா நெத்தன்யாஹு பேசினாருன்ட்டு, அது ஏற்கனவே நிறைய பேர் வந்து அதுல 6 விரல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாருமே பெருசா கிளைம் பண்றாங்க. அதாவது இப்ப நம்ம இந்த கிரீன் ஸ்கிரீன் போடுவோம்ல, போட்டு வந்து வீடியோ பண்ணுவாங்க, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பண்ணுவோம், ஆனா கிரீன் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அழகா வச்சுப்பாங்க, ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கிரீன் ஸ்கிரீன் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இது பண்ணுவாங்க, அது கரெக்டா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கிரீனை வந்து கிரீன் கலரா இருக்கிறது பேக்ரவுண்டா மாத்துவாங்கல்ல. அப்ப மாத்தி அவங்க செய்யும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுனா, அப்பப்ப வந்து என்ன ஆகுனா கருப்பு கருப்பா வரும், அப்பப்ப என்ன ஆகுனா வந்து அந்த பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன் வந்துட்டு போகும். இந்த பொதுவா இந்த பேக்ரவுண்ட் மாத்தினாவே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்காது. மீம்ஸ் பார்த்தா கூட தெரியும், சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீம்ஸ்க்காக என்னென்னமோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க, என்ன எடிட்டிங் பண்ணாலும் ஒரு ஸ்மூத்தா இருக்காது. அங்கங்க ஏதோ ஒரு லிட்டில் பிட்டாவது என்ன ஆயிரும், கொஞ்சோனாவது என்ன ஆயிரும், கொஞ்சம் பிசிறு தட்டி போயிடும். அந்த மாதிரி இப்ப நெத்தன்யாஹு ஏஐல ஜென்ரேட் பண்ணி போட்டிருந்தா ஏஐ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும் ஏஐ, ஆனா கொஞ்சம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா லைட்டா மாத்தி விட்டுரும். அந்த மாதிரி என்ன இருக்குன்னா, இவரு கையை ஆட்டும் போது மட்டும் என்ன இருக்குன்னா 6 விரல் வர மாதிரி, கையில வந்து 5 விரல் தான் இருக்கு, கையை ஆட்டும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு 6 விரல் வர மாதிரியும், இன்னொன்னு சொல்ல போனா கை அப்படியே 2ஆ பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு, அதுதான் 6 விரலா தெரியுது. இப்ப நம்ம வந்து 3Dல பார்த்தா எப்படி இருக்கும், முன்னாடி பின்னாடின்னு தெரியும்ல, அந்த மாதிரி கை 2 இடத்துலயுமே என்ன இருக்குன்னா ஒரிஜினலா இல்லாம ஏதோ அனிமேட் பண்ணிருக்காங்க, ஏஐல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதை வேற என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இஸ்ரேல ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால அது ரொம்ப பெரும் சச்சரவா இருக்கு. இது ஒண்ணா, அடுத்தது இது எல்லாத்துக்கும் மேல இதை பார்த்தனுமே முடிவு பண்ணிட்டாங்க துருக்கி, சைனாலாம் என்ன பண்ணிட்டாங்க, நெத்தன்யாவுடைய மனைவி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே இறந்துட்டாங்க ஈரானுடைய ஸ்ட்ரைக்லன்னு சொல்லிட்டு பிரேக்கிங்னு போட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அபிஷியலி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணல, ஆனா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான பத்திரிகை அனடலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, போய் கேட்டிருக்காங்க, நெத்தன்யாஹு வந்து கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே அது வந்து உண்மைதானான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. அதாவது இவங்க கேக்குறாங்க, எல்லாரும் இப்படி கிளைம் பண்றாங்க, ஏன் நெத்தன்யாஹு எங்கேயுமே வந்து தோன்றல அப்படி இப்படின்னு கேட்டாலும் இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஆனா மறுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ வெளியிடுவாங்க, இப்பயும் வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ வெளியிட்டாங்க, ஒரு நம்பகத்தன்மையா இப்ப இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல அவனுடைய மகன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 30 போஸ்டாவது போட்டுருவான். அவனுடைய வேலையே என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து நெத்தன்யாஹு சொல்லக்கூடிய அந்த இனவரியை வந்து அந்த போஸ்ட்ல காட்டுறதுதான். அவங்க அப்பா செய்யறத பெருமையா பேசுவான். இந்த காசாவுடைய விஷயத்துல எல்லாம் போர் நடந்துட்டு இருக்கப்ப அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய போஸ்ட்ல வரும். இப்ப இந்த 6 நாளா ஒரு போஸ்ட் கூட போடல. 6 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தா ஈரானுடைய விஷயத்த டெய்லி 30 போஸ்டா போட்டு வச்சிருக்கான். அதாவது போர் ஆரம்பிச்சது இருந்து ஈரான் விஷயத்த, லெபனான் விஷயத்த, இவங்க செய்யறது எல்லாத்தையுமே அவங்க சாதிச்ச மாதிரியே காட்டிப்பாங்க. அவனுக்கு வந்து அவங்க அப்பா செய்யறதே ஒரு பெருமை மாதிரி. அப்படி 6 நாளா போஸ்ட் போட்டவன் இப்ப 6 நாளைக்கு முன்னாடி வரையும் அவ்வளவு போஸ்ட் போட்டவன் இப்ப 6 நாளா ஒரு போஸ்ட் கூட போடாம இருக்கான். அது மூலமாகவே எல்லாருமே சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு நடக்காம இவன் இப்படி இருந்திருக்கவே மாட்டான், கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இழப்பை அவங்க தழுவி இருக்கணும், எந்த ஒரு செய்தியும் வந்து போடுற நிலைமையில அவங்க இல்ல. அதாவது மறைக்கிறக்காவையாவது ஏதாவது வேற ஏதாவது போட்டிருக்கலாம், ஆனா அப்படி போடுற நிலைமையில கூட அவங்க இல்லாம வந்து 6 நாளா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் வந்து உறுதி பண்ணல, ஆனா அது ஒண்ணுதான் பாக்கி, மத்த எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் இருந்துமே பாத்தீங்கன்னா நெத்தன்யாஹு இறந்ததுக்கான எல்லா வந்து ப்ரூஃபுமே வந்து இருந்து கொண்டிருக்கு. ஒருவேளை நெத்தன்யாஹு இறக்கலைன்னா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கணும், வெளியே வர முடியாத அளவுக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கும், ஒன்னா இறந்துருக்கணும், இல்லாட்டினா வந்து இறக்கலைன்னு
சொல்லிட்டு உறுதியா சொல்றாங்க. அவங்களால திருப்ப கொண்டு வர முடியும்னா எப்ப கொண்டு வர முடியும்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வர முடியும். அப்ப வந்து ரொம்ப வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இல்ல வந்து திரும்ப வந்து உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கரண்டா வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கலாம்னு கூட வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் யூகிக்கிறாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணுமோ தவிர இவர் வந்து நார்மலா இருக்காரு, இவர் வந்து பங்கர்ல ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது சாத்தியமே இல்ல. ஏன்னா வந்து பங்கர்ல நடக்கக்கூடிய மீட்டிங்க்கே அவர் வரல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.